கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 1:2 இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, தேவனின் அன்பு குடும்பம் உங்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம படைத்த ஆண்டவர் நம்ம மத்தியில் இருந்தால் எந்த அசுத்தாவிகளும் உங்ககிட்ட நெருங்க முடியாது, எந்த மாந்திரிக வல்லமைகளும் உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஐயோ, எவன் மந்திரவாதம் பண்ணான்னு தெரியலையே, என் கை விழுந்து போச்சே, கால் விழுந்து போச்சே, எனக்கு நைட்டு தூக்கம் வரலையே, எனக்கு அது வரலையே, இது வரலையே. ஏன்னா நீ ஒண்டி கட்டையா நின்ன, சாசு உள்ளே பூந்துட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்க விரும்புகிறார். அவர் உன் நடுவில் இருந்தார்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு நிகராய் நிற்பவன் யார்? ஒருத்தன் நிற்க முடியாது. இங்கிலீஷ் பைபிளில் ஹூ வில் பி எகெயின்ஸ்ட் யூ, உனக்கு எதிராக எவன் நிற்க முடியும் அப்படின்னு கேட்குது. அப்போது எதிரிகள் சிதறண்டு ஓடணுன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட செய்வினைகளோ மாந்திரிக வல்லமைகளோ பிசாசுடைய திட்டங்களோ உங்ககிட்ட செயல்படாது இருக்கணும்னா, உன் தேவனாகிய கர்த்தரை உன் பக்கத்தில் வச்சுக்கோ, உன் நடுவில் வச்சுக்கோ. அவர் இருந்தாருன்னா அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு முன்னால் எந்த பிசாசும் கிட்ட நிற்க முடியாது, எந்த விதமான எதிர்ப்பின் ஆவிகள் நிற்க முடியாது, எந்த எதிர் வல்லமைகளை நிற்க முடியாது. அன்றைக்கு தாவீது கோலியாத்தை பார்த்து, வல்லமை நிறைந்த கோலியாத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு என்கிட்ட வர, நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய வல்லமையில் உங்ககிட்ட வர்றேன், என்னை கர்த்தருனை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவ்வளோதான். அந்த விசுவாச அறிக்கை அவ்வளோ பெரிய கோலியாத்தை தாவீது ஜெயிப்பதற்கு உதவியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் நடுவில் இருக்க ஆசைப்படுறேன், உன் குடும்பத்தில், உன் வியாபாரத்தில், உன்னுடைய ஊழியத்தில் இருக்க ஆசைப்படுறேன். இடத்த திறந்து விட்டு நீ ஏன் டென்ஷன் ஆகிற? நான் உன் கூட இருந்து என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவேன். என்னுடைய வல்லமை கொஞ்சம் கூட குறைஞ்சி போகலை, என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட நான் உங்ககிட்ட வர்றேன், வந்து உன்னை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடனிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உன்னை ரட்சித்தெடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுப்பார். ஸோ எத்தனை பேர் இன்றைக்கி இயேசப்பாவுக்கு உன் வீட்டில் இடம் கொடுக்க விரும்புகிறீங்க? அவர் வல்லமை உள்ள தேவனை எத்தனை பேர் இன்றைக்கி எதிர்பார்க்குறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, நல்ல சாட்சியோடு நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். சகோதரி மகாலட்சுமி கமுதி: நான் 7 மாதங்களாக இரவில் சரியாக தூங்க முடியாமல் பயங்கரமான சொப்பனங்கள், அசுத்தாவின் தொல்லைகள், அசுத்தமான சிந்தனைகள் இவைகளினால் மிகவும் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இரவில் யூடியூப் பார்த்து கொண்டிருந்த போது திடீர்னு மங்கள வார்த்தை என்ற தலைப்பை பார்த்தேன். அதை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்குள் ஏற்பட்டது. முதல் முறையாக அதை பார்த்தேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கிய தேவ செய்தியின் போது, இரவில் தூங்க விடாமல் தடை செய்யும் அசுத்தாவியின் தொல்லைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலையை தருகிறார் என்று சொல்லி ஜெபித்தார். சகோதரர் அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்காகவே சொன்னது போல இருந்தது. அந்த வார்த்தைகள் எனக்குள்ளாக பெரிய சமாதானத்தை தந்தது. மேலும் அந்த ஜெபத்திற்கு பிறகு வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னை ரட்சித்தார். இப்பொழுது நான் இரவில் நன்றாக தூங்குகிறேன். அசுத்தாவின் தொல்லைகள், சொப்பனங்கள், அசுத்தமான சிந்தனைகள் எதுவும் எனக்கு ஏற்படவில்லை. நான் ஒவ்வொரு நாளும் தவறாமல் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். சாட்சி பார்த்தீங்களா? நீங்களும் அதே மங்கள வார்த்தை தானே கேட்டுட்ருக்கிறீங்க. இந்த மங்கள வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா அசுத்தாவிகளை துரத்தி இப்போ நிம்மதியாக தூங்குறதுக்கு அவருக்கு உதவியாக இருக்குதான். ஸோ நீங்களும் இந்த வார்த்தைகளை டெய்லி கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி.
எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே எழுந்தருளி வருவீராக. உம்முடைய வல்லமை எங்களை நிரப்புவதாக. உம்முடைய வல்லமை எங்கள் வியாதிகளை குணமாக்குவதாக. உம்முடைய வல்லமை என் பிள்ளைகளுடைய தடைகளை உடைப்பதாக. உம்முடைய வல்லமை என் பிள்ளைகள் இழந்து போன சகலத்தையும் திருப்பி கொடுப்பதாக. உம்முடைய வல்லமை எந்த தீய சக்திகளும் என் பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு பொதிந்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எதிலிருந்தெல்லாம் என் பிள்ளைங்க என்ன ரட்சிக்கப்படலை, மீள முடியலையோ அத்தனை காரியங்களிலிருந்து என் பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக. பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிலிருந்து என் பிள்ளைகளின் நோய்கள், கடன்கள் எல்லாவற்றிலிருந்து என் பிள்ளைகளை மீட்டெடுத்து என் பிள்ளைகளை சமாதானமாய் வாழ வைப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு 2025 வருஷத்தின் முதல் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலையில் 9:30 மணியிலிருந்து பிகேஎன் ஆடிட்டோரியத்தில் சென்னையில் நடக்க போகிறது. திரளான ஜனங்கள் வந்து அங்கே அதிசயங்களையும் அற்புதங்களையும் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த முதல் மாதமே உங்களுடைய அற்புதத்தை தள்ளி போடாமல் நீங்கள் எல்லாரும் வாங்க. வியாதியோடு இருக்கிறவங்க, கட்டுகளோடு இருக்கிறவங்க, சாபத்தில் இருக்கிறவங்க, கடனில் இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்க. இந்த முதல் மாதமே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அதிசயமாக நடக்க பண்ணுவார். எனவே ஆண்டவரே உங்களை கூப்பிட்றாரு, குடும்பமாக வாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கரெக்டாக 9-9:30 மணிக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு மெயின் ஹாலில் இடம் கிடைக்கும், இல்லைன்னா கீழ் ஹாலில் தான் கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து இந்த நாள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆராதனை நேரத்தில் நீங்கள் வருகிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். எனவே 9:30 மணிக்கு ஆராதனை நேரத்திலே நீங்கள் அங்கே இருக்கும்படி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.